Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. உங்களுடைய பழைய black and white voter cardக்கு பதிலா புதிய கலர்ஃபுல்லான digitalized voter card வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பை போஸ்டல்ல எப்படி பெறலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா உடனே Subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல Google Chrome browser ஓபன் பண்ணுங்க. நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படினா ரைட் சைடுல உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். Google சர்ச் என்ஜின்ல votercard அப்படினு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். நேஷனல் voter service portal இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல voter portal இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. Voter Portal Election Commission of India இதுல லாகின் நீங்க ஏற்கனவே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க. இல்ல அப்படினா கிரியேட் an account இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். கிரியேட் யுவர் அக்கவுண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி இல்ல 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் send OTP இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. Success OTP has been sent. நீங்க எந்த நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடான OTP இதில் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. Success, your mobile number has been successfully verified. நீங்க எந்த நம்பர் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த நம்பர் சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபிகேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். கிரியேட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் மொத்தம் 8 கேரக்டர்ல இருக்கணும். அதனுடைய காம்பினேஷன் கண்டிப்பா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கணும். சோ நீங்க என்ன பாஸ்வேர்ட் இதல செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கேப்சா கோட். இந்த கேப்சா கோட்ல இருக்கிற சம்மை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அடுத்து we have our terms of service and privacy policy இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் create account இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. welcome to the voter portal welcome இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். your profile details enter your name உங்களுடைய நேமை இதல என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய சர்நேம் இருந்ததுன்னா சர்நேம் இதில் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து செலக்ட் ஜெண்டர் இந்த ரேடியோ பட்டனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க புதிய ஓட்டர் கார்டுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். அடுத்து ஷிஃப்டட் டு அதர் பிளேஸ் நீங்க ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு மர்ஜ் ஆகிருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய புதிய தொகுதியை நீங்க அப்டேட் பண்ணலாம். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் கார்டு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் கார்டை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி புதிய கலர்ஃபுல்லான டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் ஐடியை நீங்க பெறலாம். ஸோ இதில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம் இதில் டிஸ்ப்ளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டு யூ ஆல்ரெடி ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் பட்சத்தில் எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இல்லாத பட்சத்தில் ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது அதனால நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய 10 இலக்க ஓட்டர் ஐடி நம்பரை இதை என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெட்ச் டீடைல்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. we have found this record for your voter ID number உங்களுடைய நம்பர் இதில் டிஸ்ப்ளே ஆகும். ப்ளீஸ் கிளிக் ஆன் ப்ரொசீட் பட்டன் இந்த மாதிரி அப்பியரன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டீடைல் பேஜ் ஓப்பன் ஆகும். போலிங் ஸ்டேஷன் உங்களுடைய எபிக் நம்பர் ரைட் சைடில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ்
நெக்ஸ்ட் ஸ்டேட், அதற்கு அடுத்து உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, நீங்கள் எந்த தொகுதியோ அந்த தொகுதியுடைய நேம் ப்ளஸ் அதோட நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுடைய எபிக் நம்பர். நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி, நீங்கள் எந்த மக்களவை தொகுதியோ அந்த தொகுதியும் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுடைய பார்ட் நம்பர், கூடவே பார்ட் நேம், உங்களுடைய வாக்குச்சாவடியினுடைய நேம் ப்ளஸ் அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அதனுடைய சீரியல் நம்பர், பக்கத்திலே போலிங் ஸ்டேஷன் நம்பரும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் கார்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யூ நீட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர், உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த நம்பரை ஃபர்தராக என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. சக்சஸ், ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட். ஒன்ஸ் உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. சக்சஸ், யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை என்ன காரணத்துக்காக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரியான கொஸ்டின் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன காரணத்துக்காக ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த ரீசனை இதில் ஷார்ட்டாக என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், உங்களுடைய ஓட்டர் கார்டு மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை பழைய ஓட்டர் கார்டுக்கு பதிலாக புதிய டிஜிட்டலைஸ்டு கலர்ஃபுல்லான ஓட்டர் ஐடி வாங்குறதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரீசனை இதில் என்டர் பண்ணுங்கள். நான் இதில் மிஸ்ஸிங் மை ஓட்டர் கார்டு அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சூஸ் ஆப்ஷன் டு கலெக்ட் ஓட்டர் ஐடி கார்டு. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் VRC/CSC. உங்களுடைய ஓட்டர் கார்டை பொது சேவை மையங்களில் நீங்கள் போய் கலெக்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய இந்த ஓட்டர் கார்டை பை போஸ்ட்டில் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் BLO. உங்களுடைய பூத் லெஜிஸ்லேட்டிவ் ஆஃபீஸில் நீங்கள் கலெக்ட் பண்ண விரும்பும் பட்சத்தில் இந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் பெட்டரான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பை போஸ்ட்டில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷனான ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் அப்பியர் ஆகும். உங்களுடைய ஓட்டர் கார்டை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்டல் டெலிவரியாக 30 ரூபா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் பேமெண்ட் மோட். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு பை போஸ்டலில் வீட்டுக்கு வரும்போது 30 ரூபா போஸ்டல் சார்ஜாக நீங்கள் பே பண்ணணும். அதுதான் இந்த ஆஃப்லைன் பேமெண்ட். ஸோ இந்த பேஜில் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனெக்சர் 1 இந்த மாதிரி ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட், அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியோட நேம் ப்ளஸ் அதனுடைய நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியோட தொகுதி நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசனுக்காக உங்களுடைய ஓட்டர் கார்டை ரீப்ளேஸ் பண்ண விரும்புறீங்களோ அந்த வேர்டிங்ஸை இங்கிலீஷ்லேயே இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம், அடுத்து உங்களுடைய பாலினமை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்திலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ளஸ் நீங்கள் எந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஓட்டர் கார்டை பெற விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன் இதில் டிக் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், ஒரு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும். லாஸ்ட்டில் நேம் ஆஃப் அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன். யுவர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர், உங்களுடைய இந்த அப்ளிகேஷனுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் ஐடி, உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட், யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அண்ட் ரெஃபரன்ஸ் ஐடி அசைன்டு டு யூ. எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் இதில் டிஸ்பிளே ஆகும்.
கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ரிஜெக்டட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் இதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயிலும் சரியாக இருந்து உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா புதிய கலர்ஃபுல்லான டிஜிட்டல் பிவிசி ஓட்டர் ஐடி உங்களுடைய வீட்டுக்கு பை போஸ்ட்டில் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய புதிய ஓட்டர் ஐடி கார்டை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்து பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.